நான் மறுபடியும் வெண்ணிலா கபடிக்குழுக்கு அப்புறம் ஒரு டைரக்டா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ற 9th ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு சிட்டியில வளர்ந்த பையன், நீ இது வரைக்கும் ஒரு சிட்டி லவ் ஸ்டோரி பண்ணதே கிடையாது. இமான் அப்படின்னாலும் ஒரு வில்லேஜ் டோன் தான் மைண்ட்ல இருக்குது. நம்ம ஒரு சிட்டி படம் கலக்கணும் பிரதர், நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சேன். அப்படி பேசி அவருக்குள்ள பயங்கர கான்ஃபிடென்ட்டை உருவாக்கி எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வைபை வந்து எல்லாருக்கும் நான் பாஸ் பண்ணேன். என்னுடைய கோஆர்டினேட்டர் ஒருத்தர் ஷூட்டிங் கூப்பிடும்போது ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்தாரு, வாங்க இளங்கோ அப்படின்னு கூப்பிட்டேன். லாஸ்ட் மினிட்ல நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு ஹிட் படமே வேலை செய்யல, இந்த படம் வேலை செய்வோம், கிட்டத்தட்ட நீங்க 5 படம் வேலை செஞ்சுட்டீங்க, ஒரு ஹிட் படம் நீங்க வேலை செய்யணுங்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டேன். அந்த அளவுக்கு டூ மச் கான்ஃபிடென்ட்டாவே நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணேன். இந்த திரைப்படம் வந்து படத்துடைய ரன்னிங்ல ஷூட்டிங் போகும்போது ஒரு ப்ரொடியூசருக்கு ஒண்ணுமே தெரியாம உள்ள வந்த ப்ரொடியூசருக்கு பிசினஸ்னு ஒரு கணக்கு வரும்போது ஒரு பதட்டம் வரும்ல, நியூ ஃபேஸ் படம் எப்படி பிசினஸ் பண்ண போறோம் எதுட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஹீரோ தவிர வேற யாருக்குமே பிசினஸ் கிடையாது, எல்லாம் படத்தை போட்டு காமிச்சுதான் வந்து இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் யாரு பார்த்தாலும் உடனடியே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஹோப்பை கொடுத்தேன். அந்த ஹோப்பை எக்ஸ்ட்ரா நம்ம ஆண்டனி பாக்கியராஜ் ப்ரொடியூசர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படம் நிச்சயமா வந்து என்னுடைய வெண்ணிலா கபடிக்குழுக்கு அப்புறம் ஒரு பிளசண்டான ஒரு படமா இருக்கும். இதுக்குள்ள அழகா ஒரு நட்பு, காதல், அதுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷனல அழகா ஹேண்டில் பண்ணியிருக்கேன். படம் ஃபுல்லா வந்து ஃபன் இருந்துட்டே இருக்கும். எப்படி ஒரு பிரேமங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சதோ, அப்படி ஒரு பிளசண்டான ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அமையும். இதோடைய கலெக்ஷன் நான் எப்பயுமே சொல்லுவேன், எண்ட் ஆஃப் தி டே ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைச்சா மட்டும்தான் அந்த படம் வெற்றி திரைப்படம்னு. இந்த படத்துடைய கலெக்ஷன் பெரிய அளவுக்கு இருக்கும், நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். விண்மீனையோ நிலவையோ நிமிர்ந்து பார்த்து இந்த பிரபஞ்சத்தை பெருமைப்படுத்தும் பிரமிப்பு நமக்கு ஏற்படுவது போல் இயக்குனர் சுசீந்திரனை பார்த்து வியந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. வெண்ணிலா கபடி குழு, நான் மகான் அல்ல, அழகர்சாமியின் குதிரை, பாண்டி நாடு, ஈஸ்வரன் என்று தொடர்ந்து 15 வருட திரைப்பயணத்தில் எல்லாமே செல்லுலாய்ட் படைப்புகள். அவரின் 20வது படம் 2K லவ் ஸ்டோரி. 11 வருடங்கள் கழித்து ஆதலால் காதல் செய்வீர் படத்துக்கு பிறகு இளைய தலைமுறையினருக்கு பிடித்த மாதிரி ஒரு அழகான லவ் ஸ்டோரி 2K லவ் ஸ்டோரி. இளமை சொட்டும் பாடல்கள், இதயம் நிறையும் காட்சிகள். இந்த படக்குழுவினரை வாழ்த்துக்களோடு மேடைக்கு அழைக்கிறோம். முதலில் இயக்குனர் சுசீந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு 2 அம்மா, ஒருத்தவங்க இல்லை. அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்கள ப்ரே பண்ணிக்கிறேன். என்னன்னா 2K லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து என்ன நானே மீட்டெடுத்துக்கிட்ட ஒரு படம்னு சொல்லுவேன். வெண்ணிலா கபடி குழு வந்து என்னுடைய கேரியர்ல நிறைய மேஜிக் நடந்துச்சு. அப்படி இந்த திரைப்படத்துல நிறைய விஷயங்கள், ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. இயற்கை வந்து எனக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒத்துழைச்சிச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்துல வந்து ஒரு எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 45 டேஸ்க்கு முன்னாடி இந்த படத்துடைய ஹீரோவை பார்க்கும்போது யதார்த்தமா விஷ்ணு ஒரு ஆஃபீஸ்ல அவரை சந்திக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. ஓகே, நான் இது வரைக்கும் எப்ப யார்ட்டையுமே அப்படி கேட்டது கிடையாது. சொல்லுங்க நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். நான் படம் பண்ண ஹீரோஸ்டும் கூட போய் கேட்டது கிடையாது. என்னமோ தெரியல, அன்னைக்கு சடனா கேட்டேன். அவர் உடனே சார் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் மீட் பண்ணோம், பேசினோம். அவரு ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால ஸோ அப்போ அவர்கிட்ட கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் இல்லை. சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், நான் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்னாரு. அப்படி 45 நாள்ல இருந்து ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பேசினாரு. பேசிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா வந்தாங்க.
அப்புறம் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு பேக் அடிச்சாங்க. அவருக்கு என்னடா இப்படி அப்படிங்கும்போது நான் சொன்னேன், இப்போ உங்க அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு பிரதர்னு. ஒரு 40,000 அப்படின்னாரு. எனக்கு ஒரு 10,000 போடுங்க, நம்ம அடுத்த மாசம் ஷூட்டிங் போறோம், இந்த படம் நடக்கும். நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையா தயாராயிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வெண்ணிலா கபடிக்குழு திரைப்படத்துல நான் பார்த்திருக்கேன். அந்த படத்துல இதே மாதிரி தான். ஹீரோ யாரு, ப்ரொடியூசர் யாருன்னா எனக்கு தெரியாது. ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நானே லொகேஷன் பார்த்துட்டு நானே கேமராமேனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு டெக்னீஷியனா போய் கதை சொன்னேன். ப்ரொடியூசர் யாரு, ப்ரொடியூசர் தெரியல சார், ஆனால் ப்ரொடியூசர் கிடைச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சாரு, எடிட்டர் காசி விஸ்வநாதன் சாரு, அப்புறம் என்னோட டிஏபி லக்ஷ்மண், இப்படி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மியூசிக் டைரக்டர் செல்வ கணேஷ்ட போயிட்டு கதை சொல்ல போனேன் ஃப்ரெண்டு மூலமா. அவர்கிட்ட கதை சொல்ல போகும்போது வெண்ணிலா கபடிக்குழு ப்ரொடியூசர் அங்க இருந்தார். அவர் ப்ரொடியூசர்லாம் எனக்கு அப்ப தெரியாது. நான் கதை சொல்ல போகும்போது நான் இந்த கதையை கேட்கலாமா அப்படின்னாரு. ஓகே கேளுங்க அப்படின்னு. ஸோ நான் கதை சொல்லி முடிச்ச உடனே ஆனந்த் வந்து இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னாரு. இந்த இடத்துல கைதட்டலாம். ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையா தயாராயிட்டோம்னா நம்மளை தேடி ப்ரொடியூசர்ஸ் வருவாங்கங்கிற அந்த மேஜிக் அந்த திரைப்படத்தோட நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்துல அந்த மாதிரி நாங்க பிளான் பண்ண மாதிரி ஒரே மாசத்துல எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைச்சாங்க. ஒரே மாசம் நாங்க நினைச்ச மாதிரி ஷூட் போனோம். ஷூட் வந்து நான் அந்த ப்ரொடியூசர் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி அவரு 80K டைரக்டர் ஆச்சாரு, அது என்ன 2K லவ் ஸ்டோரி ஒரு படம் பண்றாரு, அவருக்கு 2K லைஃப்ல தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், முதல்ல கதையை கேட்க சொல்லுங்க, தெரியுமா இல்லையான்னு கதையை கேட்டதுக்கு அப்புறம் முடிவு பண்ணட்டும். நான் மகன்ல இப்ப பார்த்தா கூட ஒரு 2Kக்கான அந்த லவ் இருக்கும், அந்த ஒரு ஃபன் இருக்கும். ஸோ அவர் கதை கேட்டு முடிச்சோன்னே ரொம்ப நல்லா இருக்கு, நான் பண்றேன் அப்படின்னாரு. அப்படிதான் விக்னேஷ் சுப்பிரமணியம் இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தாரு. ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி இந்த ப்ராஜெக்டை 38 days ஒரே ஷெட்யூல்ல முடித்தோம். அந்த 30 daysக்குள்ளதான் எல்லாருமே உள்ள வராங்க. ஜேபி சார் உள்ள வராரு, துஷ்யந்த் உள்ள வராரு, ஆனந்த் கேமராமேன் உள்ள வராரு. ஆனந்த் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது ப்ரொடியூசர் யாரு பிரதர், ப்ரொடியூசர் எல்லாம் தெரியாது பிரதர், படம் பண்ணுவானா அப்படின்னு வந்து ஆனந்த் சொன்னேன். அப்படிதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டா உள்ள வந்தாங்க. சிங்கமொழி அண்ணனா இருக்கட்டும், முருகானந்தமா இருக்கட்டும், கவின்லாம் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடிதான் ஜோ படத்துடைய கமெடியன் கவின்ல உள்ள வந்தாரு. அப்படி கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குலாம் அங்க இருக்கக்கூடிய காஸ்டிங் பண்ணி நிறைய பேர் நடிச்சாங்க. ரொம்ப பர்டிகுலரா இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. நிமான் சார்ட்ட நான் சொன்னேன், பிரதர் எனக்கு வந்து இந்த திரைப்படம் வள்ளிமேல் திரைப்படம் வந்து எனக்கு ஒரு ஹீரோ திரைப்படம். இது நியூ ஃபேஸ். நான் மறுபடியும் வெண்ணிலா கபடிக்குழுக்கு அப்புறம் ஒரு டைரக்டரா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ற 9th ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு சிட்டியில வளர்ந்த பையன், இது வரைக்கும் ஒரு சிட்டி லவ் ஸ்டோரி பண்ணதே கிடையாது. இமான் அப்படின்னாவே ஒரு வில்லேஜ் ஸ்டோன் தான் மைண்ட்ல இருக்குது. நம்ம ஒரு சிட்டி படம் கலக்கணும் பிரதர், நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சேன். அப்படி பேசி அவருக்குள்ள பயங்கர கான்ஃபிடென்ட்டை உருவாக்கி எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வைபை வந்து எல்லாருக்கும் நான் பாஸ் பண்ணேன். என்னுடைய கோடைட் ஒருத்தர் ஷூட்டிங் கூப்பிடும்போது சூரியஸ் பட்டு தான் வந்தாரு. வாங்க இளங்கோ அப்படின்னு கூப்பிட்டேன். லாஸ்ட் மீட்ல நீங்களும் நானே சேர்ந்து ஒரு ஹிட் படமே வேலை செய்யல, இந்த படம் வேலை செய்வோம், கிட்டத்தட்ட நீங்க 5 படம் வேலை செஞ்சுட்டீங்க, ஒரு ஹிட் படம் நீங்க வேலை செய்யணுங்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டேன். அந்த அளவுக்கு டூ மச் கான்ஃபிடென்ட்டாவே நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணேன். இந்த திரைப்படம் வந்து படத்துடைய ரன்னிங்ல ஷூட்டிங் போகும்போது ஒரு ப்ரொடியூசருக்கு ஒண்ணுமே தெரியாம உள்ள அந்த ப்ரொடியூசருக்கு பிசினஸ்னு ஒரு கணக்கு வரும்போது ஒரு பதட்டம் வரும்ல, நியூ ஃபேஸ் படம் எப்படி பிசினஸ் பண்ண போறோம் என்னது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஹீரோ தவிர வேற யாருக்குமே பிசினஸ் கிடையாது. எல்லாம் படத்தை போட்டு காமிச்சுதான் வந்து இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் யாரு பார்த்தாலும் உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஹோப்பை கொடுத்தேன். அந்த ஹோப்பை எக்ஸ்ட்ரா நம்ம ஆண்டனி பாக்கியராஜ் ப்ரொடியூசர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படம் நிச்சயமா வந்து என்னுடைய வெண்ணிலா கபடிக்குழுக்கு அப்புறம் ஒரு பிளசண்டான ஒரு படமா இருக்கும். இதுக்குள்ள அழகா ஒரு நட்பு, காதல், அதுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷனல அழகா ஹேண்டில் பண்ணியிருக்கேன். படம் ஃபுல்லா வந்து ஃபன் இருந்துட்டே இருக்கும்.
எப்படி ஒரு பிரேமலுங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சதோ, அப்படி ஒரு பிளசண்டான ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அமையும். இதோடைய கலெக்ஷன் நான் எப்பயுமே சொல்லுவேன், எண்ட் ஆஃப் தி டே ப்ரொடியூசருக்கு லாபம் நினைச்சா மட்டும்தான் அந்த படம் வெற்றி திரைப்படம்னு. இந்த படத்துடைய கலெக்ஷன் பெரிய அளவுக்கு இருக்கும், நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். தென் யாராவது விட்டனா, ஓகே, மீனாட்சி கோவிந்தராஜன் அவங்களோட பண்ற தேட்டர் ஃபிலிம். ஸோ ஒவ்வொருத்தங்களா அப்புறம் பேசுறேன். நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த திரைப்படம். எப்ப நான் ஸ்கிரீன்ல பார்ப்போங்கிற ஒரு, நான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா படங்களையும் ஆடியன்ஸோட பார்க்கணுங்கிற எண்ணம் எல்லா திரைப்படத்திலும் வராது. அப்படி ஒரு எண்ணம் இந்த திரைப்படத்துல வந்துச்சு. என் தம்பி அடிக்கடி சொல்லுவான், பாண்டி நாடு பண்ணிட்டு இருக்கும்போது இருந்து அந்த கான்ஃபிடன்ட் இல்லடா, படம் இங்கிலீஷ்க்கு முன்னாடி ஹிட்டுடா, போய் பாடுறா போடா அப்படின்ட்டு நீ சொல்லுவ, நீ அந்த கான்ஃபிடன்ட் எங்க போச்சுன்ட்டு. அந்த கான்ஃபிடன்ட்ல இந்த திரைப்படம் சொல்றேன், இந்த படம் ஹிட்டு, கண்ணை மூடிட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணி தியேட்டர்ல வந்து போய் பார்க்க போறேன். ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த மொமெண்ட்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், எல்லா நடிகர்களுக்கும், பர்டிகுலரா என்னுடைய முதலாளி, என்னுடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சிவனுக்கும் நன்றி. கவிதா லைட்டா கலாய்க்கலான்னு பார்த்தா அவங்களா கீழே இறங்கிட்டாங்க. கவிதா அது 2K லவ் ஸ்டோரி படம், அதுக்காக 2Kல இருந்து ஒரு பொண்ணை வந்து மேடை கூப்பிடலான்னு இருக்கேன், நீங்க அந்த பிட்டு பேப்பர்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தேன். அவங்களை கூப்பிட்டுருங்கன்றாங்க. ஆண்டனி பாக்கியராஜ் என்ன சொல்லிட்டு இருப்பாரு, என்னங்க இவ்வளவு ஃபன்னா ஜாலியா இருக்கீங்க, உங்களை பார்த்து எல்லாமே சீரியஸான டைரக்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ஒரு ஃபன்னா வந்து நீங்க வந்து நம்ம ஃபங்க்ஷனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி. அதுக்காக இந்த ஒரு முடிஞ்ச வரைக்கும் வெறும் அப்ரெண்டிஸ்களை மட்டுமே வச்சு ஒரு ஃபன்னா வந்து இந்த ப்ரோக்ராம் பிளான் பண்றேன். தான் நீங்க தான் ரோல் மாடல்.